நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே நாம் வாசித்து தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வாக்கியம், இந்த நாளுக்குரிய சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் வசனங்கள் 57 முதல் 80 வரை, இல்லை 57 முதல் 64 வரை நாம் வாசித்து தியானிப்போம். லூக்கா 1:57 முதல். எலிசபெத்துக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் ஒரு குமாரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடம் தமது இரக்கத்தை பெரிதாக்கினார் என்று அவருடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே சந்தோஷப்பட்டார். 8ஆம் நாளிலே அவர்கள் பிள்ளைக்கு விருத்து சேதம் செய்ய வந்து தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிடப் போனார்கள். அப்பொழுது அவள் தாய், அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், உன் சுத்தத்தாரில் இப்பெயருள்ள ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பன் நோக்கி, குழந்தைக்கு என்ன பெயரிடுவது உமக்கு பிரியம் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி, இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாயையும் நாவையும் கட்டியிருந்த கட்டு நின்றதை, அவன் கடவுளை துதித்து பேசினான் என்பதை ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, நீ தந்திருக்கும் ஒரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது எங்கள் மத்தியில் வார் இந்த வார்த்தைகளை கொண்டு எதை எங்களுக்கு நீர் போதிக்க விரும்புகிறோம், அது நீரே எங்களுக்கு போதிக்க வேண்டுமா? இயேசு மூலம் வேண்டும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் நேசிக்கப்பட்ட அன்பார்ந்த உடல் விசுவாசிகளே, 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று அதிகமான மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவன் குறித்து சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்ட போது அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் 1000க்கும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. எனவே பெற்றோருடைய ஒரே ஆசிரியர் என்று சொன்னால் அவனை MBBS படிக்க வைக்க வேண்டும், டாக்டர் ஆக்க வேண்டும். இந்த பிள்ளையை டாக்டர் ஆக்குவது எவ்வளவு சிரமம் என்பது நம்ம எல்லாரும் அறிந்தது. எல்லாவற்றையும் எழுந்துதான் பிள்ளையை படிக்க வைத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த சூழ்நிலை கூட அவர்கள் பெரிதாக பொருட்படுத்திக் கொள்ளாமல் ஒரு நடுத்தர குடும்பம் தான். ஆனாலும் அதை பொருட்படுத்திக் கொள்ளவில்லை, படிக்க வைப்பதில் உற்சாகத்தோடு இருந்தார்கள். ஆனால் மகனோ அதற்கு ஒத்துழைக்கவில்லை. பெற்றோர்கள் படி என்று சொல்கிறார்கள், அவன் நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் என்று சொல்கிறான். பெற்றோர்களுக்கு ஒரே குழப்பம். இவ்வளவு மதிப்பெண் எடுத்த பிறகு ஏன் இன்ஜினியரிங் திரும்பி போக வேண்டும்? ஒரு படி உன்னை ஏன் குறைத்துக் கொள்கிறாய்? இவ்வளவு பெரிய உயர்வு இருக்கிறது, அதை ஏன் நீ கேட்கக்கூடாது என்று சொன்னால் அவன் கேட்கவே இல்லை. பெற்றோர்கள் ஒருவேளை யாராவது ஆலோசனை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி ஒரு இடத்துல ஆலோசனைக்கு சொல்லியிருக்கிறார். இவனுக்கு சொல்லாமல், இவனுக்கு சொன்னால் போக மாட்டான் என்று. அவரும் எதுவும் தெரியாத போது விசாரித்துக் கொண்டே இருக்கும்போது அவன் சொன்னான், நான் இன்ஜினியரிங் தான் படிக்க வேண்டும் என்று சொன்னான். ஏன் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று கேட்டால், MBBS படித்தால் 5 வருடம், அதற்கு பிறகு அரசாங்கத்தின் கீழே ஒரு 3 வருடம் பணியாற்ற வேண்டும். கிட்டத்தட்ட 7 to 8-9 வருடங்கள் நான் படிப்பிலேயே செலுத்த வேண்டும். அதற்கு பிறகு ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். இதை விட இன்ஜினியரிங் போனால் 4 வருடத்தில் முடித்து விடலாம், 40,000 to 50,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். எனவே நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் என்று சொன்னார். இவ்வளவு தெளிவாக பேசுகிறாங்க. இவங்களுக்கு நிச்சயமாக இது யாரோ சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க என்ற உணர்வு அவருக்கு இருக்கிறது. மீண்டும் மீண்டும் அவருக்கு துருவி கேட்ட போதுதான் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டான். என்னுடைய நண்பர்கள் 4 பேர் இன்ஜினியரிங் போக இருக்கிறார்கள், அவர்களோடு நான் இன்ஜினியரிங் போக வேண்டும். சரி, உங்களுடைய நண்பர்கள் யார் என்று விசாரித்து பார்த்தால் அதிலேயும் ஒரு சூற்றம் இருக்கிறது. இவன் ஒரு சமூகத்தை சேர்ந்தவன், அந்த 4 பேரும் வேறு சமூகத்தை சேர்ந்தவன். இப்படியெல்லாம் இருக்கிறது உலகம். அவர் இவருக்கு கற்றுக்கொடுப்பது என்னவென்று சொன்னால், நீ MBBS படிக்கக்கூடாது, நீ என்னோடு இன்ஜினியரிங் படிக்க வேண்டும். அதுக்கு இப்படி ஆலோசனை கொடுத்து அவனை வழிநடத்தி கொண்டே வருகிறார். இவனுக்கு நண்பர்களின் ஆலோசனை பெரிதாக தெரிகிறது, பெற்றோரின் ஆலோசனை பெரிதாக தெரிகிறது. பல நேரங்களில் உண்மையிலேயே நம் மீது அக்கறை காட்டி ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசனை தள்ளுகிறதற்கு நாம் தயங்குகிறது. குழந்தை பிள்ளையாக இருக்கும்போது முதல்ல தாயை அடையாளம் கண்டுகொள்கிறது, தாயை விட்டு யாரிடத்திலும் போகிறது. பிறகு தந்தையை அடையாளம் கண்டுகொள்கிறது. பிறகு தாயும் தந்தையும் உறவுகளையும் அடையாளம் கண்டு கொண்ட பிறகு
இவர்களை விட்டு வெளியே யாரிடத்திலேயும் பிள்ளை போகிறது, யாராவது தூக்கினால் அது கதறி கதறி அழகு. ஆனால் என்றைக்கு இவன் சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கு ஏற்படுகிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், பெற்றோரை விட்டு பிரிய பார்க்கிறார், அவர்கள் ஆலோசனையை தள்ள பார்க்கிறார். ஏனென்றால் எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற மமதை. எனக்கு தெரியும் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், என்ன படிக்க வேண்டும், எப்படி என்னை அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும், எல்லாம் எனக்கு தெரியும். எனவே யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பேசுகிற பிள்ளைகள் இன்றைக்கு பெருகிக் கொண்டே இருக்கிறார். யார் நல்ல ஆலோசனை கொடுக்கிறார்களோ அந்த ஆலோசனையை தவிர்க்க பார்க்கிறார். யார் உண்மையிலேயே தன் மீது அக்கறை காட்டுகிறார்களோ அந்த அக்கறையை புரிந்து கொள்ள மறுக்கிறார். காரணம் என்னவென்றால் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய திறமையும் தன்னுடைய தகுதியும் முழுமையாக வைக்கிறதுனால, தன் அறிவை கொண்டு இந்த உலகத்தை யோசிக்கிறதுனால மற்றவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. எப்போதெல்லாம் நம்மை பற்றியும் நம்முடைய சூழ்நிலை பற்றியும் நம்முடைய அறிவை பற்றியும் யோசித்து திட்டமிடுகிறோமோ அப்போதெல்லாம் பல வேளைகளில் நாம் தோற்று போகிறோம். உண்மையான அக்கறையோடு ஆலோசனை கொடுக்கிற அல்லது கற்றுக் கொடுக்கிறவருடைய முக்கியத்துவங்களை தள்ளுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் கெடுக்கப்படுகிறோம். முதல் சங்கீதம் சொல்கிறது, பொல்லாதவரின் ஆலோசனைப்படி நடவாமலும் நடக்கக்கூடாது. பொல்லாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நாசியிலே சுவாசம் உள்ள மனிதரை நம்பாது, சுற்றி இருக்கிற யாரையும் நம்பாது, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ண எவ்வளவு தெளிவாக கடவுள் சொல்லி வைத்திருக்கிறார். பொல்லாதவரின் ஆலோசனைப்படி நடாது. யார் பொல்லாதவர்? உன்னை சுற்றி இருக்கிறது நாசியிலே சுவாசம் உள்ள மனிதன். அப்படியானால் யாரை நம்ப வேண்டும்? உன் தாயையும் உன் தகப்பனையும் நம்பும். அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். உண்மையாக ஆலோசனை சொல்வதற்குரிய ஆலோசனைக்கு முற்றிலுமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். விசுவாசித்து நம்பிக்கையோடு அதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இவர்கள் சொன்னால் அது சரி என்று உணர்வு இருக்க வேண்டும். அந்த உணர்வு இல்லாமல் போகும் போதெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது. வாசிக்கிற தியான பகுதிக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. சகரியாவின் மனைவி எலிசபெத்துக்கு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த உடனே பெண்ணுக்கு என்ன பேர் வரும் என்று எல்லாரும் கேட்கிறார். விருத்து சேதம் செய்கிற நாளில நமக்கு ஞான ஸ்நானத்தை போல அவர்களுக்கு விருத்து செய்கிறது. அன்றைக்கு பெண்ணுக்கு பெயர் வைக்க வேண்டும். எலிசபெத்தை கேட்கிறார்கள், யோவான் என்று சொல்கிறார்கள். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. யூதர்கள் பாரம்பரியத்தை விரும்புகிறார்கள். இந்த பாரம்பரியத்தில் இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பெயர் இல்லையே, இது ஒரு புதியதான பெயராக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு நாம் நேரடியாக சகையாவை கேட்பது நல்லது. காரணம் தகப்பன் சொல்லாமல் பெயர் வைத்து விட முடியாது. தகப்பன் தான் அங்கே முக்கியமானது. எனவே தகப்பனை கேட்கலாம் என்று தந்தை இடத்துல போகிறார். ஒரு பலகையை வாங்குகிறார். வாங்கி அந்த பலகையிலே எழுதுகிறார். அவனும் யோவான் என்ற பெயரை எழுதுகிறார். எல்லாருக்கும் பிரமிப்பு. குடும்பத்திலேயே இப்படி ஒரு பெயர் இல்லை, ஆனால் இவர்கள் இப்படி ஒரு புது பெயரை கொடுக்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது இன்னொரு பிரமிப்பு ஏற்படுகிறது. கட்டப்பட்ட நாவுகள் அழைக்கப்படுகிறது. 64வது வசனத்தில் அவன் வாயையும் நாவையும் கட்டியிருந்த கட்டை கடவுள் அவிழ்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கடவுள் அவன் நாவை கட்டினார் என்பது ரொம்ப முக்கியம். முதல் அதிகாரத்தில் ஆசாரிய பணி செய்து கொண்டிருக்கிறார் சகரியா. ஆசாரியன் என்றால் கடவுளின் பிரதிநிதிகள். கடவுளின் பிரதிநிதியுடைய வேலை என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய சித்தத்தை மக்களுக்கு சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லி மக்களை கர்த்தரத்தில் இழுத்துக் கொண்டு வருகிறவர் தான் பிரதான ஆசாரியர் அல்லது ஆசாரியர். அதான் ஆசாரிய பணி. ஒரு முறை ஆசாரிய பணி ஆற்றுவதற்கென்று கடவுளுடைய சந்தையில் புறப்பட்டு போகிறார் சகரியா. தேவதூதர் வந்து நிற்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே மகாபெரிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. தேவதூதர் என்பவன் கடவுளத்திலிருந்து வருகிறது. வந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். உடனே சகரியா கேட்கிற வார்த்தை 1வது அதிகாரம் 18வது வசனத்துல, இதை நான் எதினால் அறிவேன், இதை நான் எப்படி வேண்டிக் கொள்வது, இதை நான் எப்படி புரிந்து கொள்வது. இதை உடனே சகரியா எப்படி யோசிக்கிறார் என்று சொன்னால், உடனே அந்த செய்தியை தூக்கி தன் அறிவுக்குள் புகுத்துகிறார். தன் அறிவுக்குள் புகுத்துகிறார். தன் அறிவில் யோசித்து பார்க்கிற இது எப்படி கடவுள் சொன்னதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? வித்தியாசம் இருக்கிறது. இரண்டுக்கும் சொன்னால் அப்படியே கீழ்ப்பட வேண்டும். பெற்றோர் சொன்னால் அப்படியே கீழ்ப்பட வேண்டும். அது சரியாக இருக்குமா தவறாக இருக்குமா என்றெல்லாம் ஆலோசித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்கறை இல்லாதவர்களா பெற்றோர்கள். அதே போலதான் தகவலுங்க அக்கறை இல்லாமலா சொல்லிக் கொண்டிருக்கிறார். செய்கிறவருக்கு செய்து காட்ட தெரியாதா? தெளிவாக சொல்லுதான் தேவத்தை ஒரு பிள்ளை கொடுக்கும் என்று சொன்னால் இது மட்டும் நான் அறிவேன். என் அறிவுக்குள் இது புகுந்தவில்லையே. நான் கிழவன், என் மனைவி கிழவி, இதெல்லாம் சாத்தியமாகுவா? இவர் அறிவை வைத்துக் கொண்டு, இவருடைய சூழ்நிலையை வைத்துக் கொண்டு, இவருடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு கடவுளுடைய வார்த்தையை எடை போட ஆரம்பிக்கிறார். உடனே தேவதூதர் சொன்னார், வாயை கட்டு. உடனே கட்டி போட்டான். வாயை கட்டி போட்டதற்கு காரணம் இருக்கிறது.
ஆபிரகாமுடைய வரலாற்றை எத்தனை முறை போதித்திருப்பான் ஆசாரி, எத்தனை முறை ஆபிரகாமுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவித்திருப்பான். அன்றைக்கு இருந்த வேதாகமே 5 அகழ்வுகிறாரே, அதை போல பிரசங்கிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. முழுக்க முழுக்க ஆபிரகாமின் வார்த்தைகள் தான் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று மார்த்தட்டிக் கொள்கிறீர்கள். எத்தனை வயதில் பிள்ளை பெற்றான் ஆபிரகாம்? பல நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களும் சரி, போதிக்கிறவர்களும் சரி, கேட்கிறதாகவும் போதிக்கிறதாகவும் இருக்கிறதே தவிர அனுபவமாக இருக்கிறது. அப்பொழுது காலம் கர்த்தருடைய வார்த்தையை உபதேசித்தது எல்லாம் வீணாய் போய்விட்டது. உடனே தேவர்கள் சொல்றார், நீ பேசுகிற அறுவையற்றம், இனி யாருக்கு பேசவே கூடாது. என்ன கர்த்தருடைய வார்த்தை போதித்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள், இனி பேச வேண்டிய அவசியமே இல்லையே. கர்த்தருடைய வார்த்தை நீயே நம்பவில்லை என்று சொன்னார், நீ உபதேசிக்கிறவர்கள் நம்புவார்கள் என்று எப்படி நம்ப முடியும்? இதெல்லாம் அவர்கள் அடங்கியிருக்கிறது. எனவேதான் ஒரு நாவை உடனே கட்டினார். அவர்கள் வரலாற்றை பார்த்தாவது போதித்தாவது திரும்பி இருக்கிறேன். ஆனால் வெறும் போலையாக இருக்கிறது, வெறும் செல்வழி செய்தியாக இருக்கிறது, வெறும் கேட்கல் செய்தியாக இருக்கிறது தவிர அனுபவமாக வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது என்பது வித்தியாசமானது. நம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொல்லிக் கொண்டு போய் ஊம்போட்டிக் கொண்டே கேட்டுக் கொண்டிருக்கிறோமே, அப்படி கேட்பவர்கள் கர்த்தருடைய வார்த்தை. அல்லது சொல்லுகிறவர்கள் செய்தியெல்லாம் உலகத்தில் போட்டு சொல்வது உண்மையாக இருக்குமா? இவளெல்லாம் இப்படித்தான் சொல்லிக் கொண்டு வார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோமே, அப்படி கேட்பவர்கள் கர்த்தருடைய வார்த்தை. சகமணியும் சொல்வதை எப்படிதான் கேட்க வேண்டும்? நம் அறிவை வைத்து, நம் சூழ்நிலை வைத்து யோசித்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை எந்த யோசனையும் இல்லாமல் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் இங்கே தெளிவாக வலியுறுத்துகிறார். கேட்காமல் போனதுனால, கீழ்ப்படியாமல் போனதுனால அவன் வாயின் நாவையும் கடவுள் கட்டியே போட்டார். இதே சம்பவம் தான் இதனால் 2வது வேத பகுதியான அப்போஸ்தலர்களின் புத்தகத்தில்